இன்னைக்கு நம்ம ஒரு விசஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். தண்டர்போல்ட்ஸ் விசஸ் சென்ட்ரின்ற ஒரு பயங்கரமான பேட்டில். இவங்க ரெண்டு பேருக்குமான ஃபைட்ல யார் ஜெயிப்பேன்னு நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பேன்னு மொத்தமா டிஸ்கஸ் பண்ணி பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி நீங்க டீம் தண்டர்போல்ட்ஸ் டீமா இல்ல சென்ட்ரியோட டீமா, நீங்க யாரோட டீம்ன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஃபைட்டை கூடிய சீக்கிரம் லைவ் ஆக்ஷன்ல பார்க்க தான் போறோம். வரப்போற தண்டர்போல்ட்ஸ் படத்துல நம்ம பார்க்க தான் போறோம். ரீசெண்டா ரிலீஸ் ஆன கேப்டன் அமெரிக்கா பிரேவிங் நியூ வேர்ல்டு படத்துல ரெட் ஹல்க் விசஸ் கேப்டன் அமெரிக்கான்ற ஒரு ஃபைட்டை எப்படி பங்கம் பண்ணி வச்சிருந்தாங்களோ, இது அதை விட ஒரு படி மேல போய் தரமான சம்பவமா இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. MCUல அவெஞ்சர்ஸ் இப்போதைக்கு இல்லாததுனால தண்டர்போல்ட்ஸ் தான் கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு அப்புறம் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல அவெஞ்சர்ஸோட சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸா இருந்த டோனி ஸ்டார்க், ஸ்டீவ் ராஜர்ஸ் அப்படின்னு இவங்க எல்லாம் இல்லாததுனால MCUல அவெஞ்சர்ஸ்ன்ற ஒரு பேரே கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா அந்த படத்துல மக்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கிற சென்ட்ரி எதிர்த்து நிக்கிறதுக்காக தான் தண்டர்போல்ட்ஸ் டீம் ஒன்னு சேர்க்கப்படுறாங்க. இதை நம்ம இந்த படத்தோட ட்ரைலர்ல கிளியர் கட்டா பார்த்திருப்போம். சென்ட்ரியையும் தண்டர்போல்ட்ஸ் டீம்ல இருக்கவங்களையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க. ஆனா தோர், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஹல்க் இது மாதிரி MCUல இருக்க சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் எதுக்காக சென்ட்ரி எதிர்த்து நிக்கலன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். அதுக்கான காரணம் MCUன்றது ஒரு மிகப்பெரிய ஆள் கடல்னு கூட சொல்லலாம். அங்க இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட பிரச்சனையும் அவங்களோட லைஃபையும் பார்க்கறதுக்குமே நேரம் சரியா இருக்கும். சென்ட்ரி, தானோஸ் இது மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு தான் அவெஞ்சர்ஸ் இருந்தாங்க. ஆனா எண்ட் கேம்ல அவெஞ்சர்ஸ் டீம் மொத்தமா கலைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இது மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு அவெஞ்சர்ஸ் மாதிரியான ஒரு டீம் இல்ல. அந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக தான் தண்டர்போல்ட்ஸ் இப்போ வரைக்குமே போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தண்டர்போல்ட்ஸோட முதல் படத்திலேயே சென்ட்ரின்ற ஒரு மிகப்பெரிய சவால் எதிர்த்து நிக்க போறாங்க. சென்ட்ரியை நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒருத்தர் நமக்கு தெரியும். ஆனா அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய வீக்னஸும் இருக்கு. சென்ட்ரியால எமோஷனலா கூட ஒரு பேரழிவை ஏற்படுத்த முடியும். மார்வல் யூனிவர்ஸோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இருந்த அயன்மேன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இது மாதிரியான பெரிய பெரிய சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸை கூட சென்ட்ரி தன்னோட கற்பனையால சண்டை போட்டு வீழ்த்துற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்கும்போது தண்டர்போல்ட்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும். காமிக்ல ஒரு தடவை மார்வல் யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாரோட ஞாபகத்துல இருந்த சென்ட்ரியை மட்டும் அடியோட அழிச்சிடுறாங்க. இதனால சென்ட்ரினா யாருன்னே மார்வல் யூனிவர்ஸ்ல எக்கச்சக்கமான பேருக்கு தெரியாம போயிடுது. அப்படியே சென்ட்ரியும் அவரோட அரக்கத்தனமான சென்ட்ரி உருவத்தை விட்டு பாப்பா வாழ ஆரம்பிக்கிறாரு. அதோட சென்ட்ரி யாருங்கிறதையுமே எல்லாருமே மறக்கவும் செஞ்சிடறாங்க. ஓகே, இப்ப தண்டர்போல்ட்ஸ் விசஸ் சென்ட்ரின்ற ஃபைட்ல யார் தான் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமிக் படி பார்க்கும்போது சென்ட்ரி ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் சென்ட்ரியோட பவரை பத்தி நான் சொல்லி தான் தெரியணும் ஒன்றும் அவசியம் இல்ல. கண்டிப்பா அவரோட சக்திகளை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கடவுள்கள்ல ஒருத்தரான ஏரிஸே ரெண்டா பிச்சு போட்டவர். அவரால் இந்த தண்டர்போல்ட்ஸ் டீமை வீழ்த்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரை தண்டர்போல்ட்ஸ் டீம் எதிர்த்து நின்று வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்க? இது காமிக் படி பார்க்கும்போது சென்ட்ரி ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதுவே அப்படியே மூவிஸ்லன்னு பார்க்கும்போது எக்ஸாக்டா காமிக் அக்யூரேட்டா சென்ட்ரிய மூவிஸ்லயே காட்டுவாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். அது ரைட்டர் கையில தான் இருக்கு, சொல்ல முடியாது. சென்ட்ரியோட முழு பவர்ஸையும் கம்மியா காட்டி கூட தண்டர்போல்ட்ஸ் சென்ட்ரியை டெஃபீட் பண்ற மாதிரி கூட காட்டப்படலாம். ஆனா தண்டர்போல்ட்ஸ் படத்துல சென்ட்ரியை தண்டர்போல்ட்ஸ் டீம் டெஃபீட் பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரி அவங்க கூட சேர்ந்து டாக்டர் டூம் எதிர்த்து நிக்கலாம். சப்போஸ் அப்படி நடக்கலனா பாப்குள்ள இருக்கிற சென்ட்ரியோட முழு அரக்கத்தனமும் வெளியே வந்து ஃபியூச்சர்ல MCUவோட டாக்டர் டூம் லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய வில்லனா கூட வரலாம். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனிவேஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.